உலகில் இருக்கும் சில பறக்காத பறவைகளில் கிவியும் ஒன்று. நியூசிலாந்தில் மட்டுமே காணப்படக்கூடிய இந்த பறவை பழுப்பு நிற முடியுடன் காணப்படும். இதன் இறக்கைகளை சாதாரணமாக பார்க்க முடியாது. ஏனெனில் எந்த விஷயத்துக்குமே தேவைப்படாத அவை பரிணாம வளர்ச்சியில் மிகவும் சிறியதாக மாறிவிட்டன. இரவு நேர வேட்டையாடிகளான இந்த பறவைக்கு தேவையான இரை நியூசிலாந்து காடுகள் முழுவதும் மண்ணில் கொட்டி கிடக்கின்றன. அதன் நீளமான அலகை பயன்படுத்தி மண்ணில் புதைந்திருக்கும் புழுக்களை பிடித்து உண்ணும். பெரும்பாலும் மீசை போல வாயை சுற்றியிருக்கும் மயிர் மற்றும் நுகர்தலின் மூலமே உணவை கண்டறிகிறது. அலகின் நுனியில் மூக்கு துவாரம் இருக்கும் ஒரே பறவை கிவி மட்டும்தான். இதனால் இதன் கண்களையும் இந்த பறவைகள் உபயோகிப்பதில்லை. கிவி பறவைகளில் 2/3 பார்வை குறைபாடு இருப்பதாக ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. மொத்தமாக டேலன் கிவி, லிட்டில் ஸ்பாட்டட் கிவி, கிரேட் ஸ்பாட்டட் கிவி, ரோவி, டொகேகா என 5 வகை கிவி பறவைகள் இருக்கின்றன. பொதுவாக பறவைகளுக்கு லேசான எலும்புகள் தான் இருக்கும். ஆனால் கிவி பறவைக்கு மச்சையுடன் கூடிய வலிமையான எலும்புகளும் உள்ளன. இதனால் உடல் எடை அதிகமாக இருக்கும் மற்றும் அவற்றால் வேகமாக ஓடவும் முடியும். கிவி பறவைகள் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு ஜோடியை மட்டுமே பெற்றிருக்கும். பெண் கிவி மிக மிக கஷ்டப்பட்டே முட்டையிடும். ஏனெனில் அதன் எடையில் 15% உள்ள பெரிய முட்டைகள் இட வேண்டியிருக்கும். முட்டையிட்ட பெண் பறவைக்கு உடல் காயங்கள் ஆறவே வெகு நாட்கள் எடுத்துக்கொள்ளும். அதனால் 80 நாட்கள் வரை ஆண் பறவையே முட்டையை அடைக்காக்குமா. பிறந்த குழந்தைகளுக்கு மற்ற பறவைகளைப் போல கிவி உணவு ஊட்டுவது இல்லை. ஏனெனில் முட்டையில் இருக்கும் மஞ்சள் கருவே முதல் 10 நாட்களுக்கு குஞ்சுக்கு உணவாகிறது. இப்போது உலகில் 6000க்கும் மேலான கிவி பறவைகள் இருக்கின்றன. மனிதர்களின் பராமரிப்பு இல்லை என்றால் இந்த கிவி பறவைகள் இன்னும் சில ஆண்டுகளில் மொத்தமாக அழிந்துவிடும். ஏனெனில் பறக்க தெரியாத இந்த பறவைகளிடம் தற்காப்பு செயல்பாடுகள் என எதுவும் இல்லை என்பதே முக்கிய காரணம்.